ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எத்திக்ஸில் இருக்க சிந்துவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகம் டாபிக் எத்தனாம் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது அப்படின்னா 9th இருக்குது, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 11th எத்திக்ஸில் இருக்குது. 9th 11th ஹிஸ்ட்ரி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த சிந்துவெளி நாகரத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் படித்தாவே குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகத்தை வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1921. மொஹஞ்சதாரோவை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1922. இந்த 2 வருஷத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்டெல்லாம் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், அதையும் நீங்கள் உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கரப்பாவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தயாராம் சகானி. மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஃபர்னோஜி, அதாவது ஆர்டி ஃபர்னோஜின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் களம் ஆகும். இது வந்து தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டம் கீழடி என்ற ஊருக்கு அருகே அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்திற்கு அடுத்து இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்ன பாயிண்ட் முக்கியம் அப்படின்னா, இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து நகர அமைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தெருக்கள் வந்து கிழக்கு மேற்காவும் வடக்கு தெற்காவும் இருந்திருக்காங்க. தெருக்கள் வந்து 33 அடி அகலம், சிறிய தெரு வந்து 9 to 12 அடி அகலம் கொண்டதாக இருந்திருக்கு. அடுத்து வந்து 3 வண்டிகள் ஒரே வரிசையில் செல்லும் அளவுக்கு சாலைகளை வந்து அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருந்துருக்காங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மேற்கு திசையில் மேடான நிலத்தில் கோட்டையும் கிழக்கு குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது. அந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். சிந்துவெளியில் கிளைத்தோட கட்டடங்களில் தலை சிறந்தது மொஹஞ்சதாரோவுக்கு பொது குளியல் குளம். அந்த குளியல் குளத்தில் இருந்தால் அந்த மொஹஞ்சதாரோவில் இருக்கா சிந்துவில் இருக்கா அந்த மாதிரி கொஸ்டின் வந்து குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த பாயிண்ட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, நீச்சல் குளத்தில் வந்து தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டது. இது எந்த மூலை, அந்த திசையெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெங்கலத்தில் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடியும் தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு போன்ற பொருட்களும் கிடைத்துள்ளது. ஓகேவா? அடுத்து வந்து இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து ஆண் பெண் இருபாலும் மங்கோலியர் போல தலையில முண்டாசு கட்டியிருப்பாங்களாம். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஷீல்டேன்ற ஒரு அறிஞர் வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பார், அதாவது சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் சொல்லியிருப்பார். அந்த கூற்று வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்ட பொருட்களில் எது அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த கோழிக்குண்டு விளையாட்டு பொருட்கள், இந்த கோழிக்குண்டு தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, சிந்துவெளி மக்கள் காது, கண், தொண்டை போன்ற நோய்களை வந்து கட்டில் என்று ஒரு வகையான மீனோட எலும்பை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கெலாம் அந்த மீனை வந்து பயன்படுத்திருக்காங்களாம். அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இருக்குது. நிலத்தை இருவழியாக உழுவதற்கு அடையாளத்துக்கு காலிபங்களில் வந்து காணப்பட்டது. வேளாண்மைக்கு வந்து காளைகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒட்டகம், எருமையும் வேளாண்மைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பாயிண்ட் தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கருவிகள் எப்பயுமே செம்பாலும் வெங்கலத்தாலும் செய்யப்பட்டது. அதுக்கடுத்து போர்க்கருவிகளும் போர்க்கருவிகள் செய்கிறதா இவங்களோட முக்கிய தொழிலாகவும் இருந்திருக்கு. ஓகேவா? அந்த பாயிண்ட் முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து ஆல்ரெடி நம்ம 9th பார்த்த மாதிரி குதிரையும் இரும்பும் இவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. தாய்வழி வழிபாடு பண்ணியிருக்காங்க.
அதுக்கடுத்து கரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் வந்து ஒரு மகாயோகி ஒருத்தவர் அமர்ந்தமான ஒரு சிலை கிடச்சிருக்கு, அதைத்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க எப்போ பார்த்தாலுமே வேப்ப மரத்தை வந்து பெண் கடவுளாகவும் அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வழங்கியிருக்காங்க அப்படி சொல்லி அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை பாருங்கள். காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அப்படின்னா காகர் ஆற்றங்கரையில் இருக்குது. ஹரப்பா எழுத்து சித்திர வடிவு சொன்னது வந்து சர்மா, அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாக்ஸ்குள்ளே இருக்கிறது பாருங்கள். சிந்துவெளி நகர நாகரிகம் அது வந்து திராவிட எழுத்துக்கு நெருங்கிய தொடர்பு உண்டது சொன்னது யாரா அப்படின்னா ஹைராதவக மகாதேவன், பாரதியார், பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமானது வந்து உலக மொழிகளில் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. சிந்துவெளி முத்திரையில் காணப்பட்ட சில எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா லா, நா, லா, ரா, நா. இதை வந்து பார்த்துக்கோங்க, ஆட நோட்டில் கேட்கலாம், ஓகேவா? அதனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த உங்களுக்கு தெரியுமால வந்து கரப்பா வந்து எந்த நதியில், மொகஞ்சதாரோ நதி, ரூபார்னா பஞ்சாப், லோத்தல்னா குஜராத் இருக்குல்ல, இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. சுர்கோட்டானா குஜராத், அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா லோத்தல் துறைமுகம் வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா எஸ்ஆர் ராவ். இதுதான் உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்வேர்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன், இதை பார்த்து குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.